அனைவருக்கும் வணக்கம். எஸ்ஜிடி தேர்வு எழுதி வெற்றி பெற்று சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு செல்லும் மாணவர்களுக்கான பதிவு இது. இப்போ எஸ்ஜிடி தேர்வில் வெற்றி பெற்று இப்போ வெரிஃபிகேஷன் கூப்பிட்ருக்காங்க. உண்மையிலே இந்த தேர்வு எழுதி ஆன்சருக்கு எப்போ வெளியிடுவாங்கன்னு காத்துட்டு இருந்த நிலையில் ஆன்சருக்கு வெளியிட்டாங்க. அதுக்கு அடுத்தது ஆன்சருக்கு வெளியிட்டு அது நோ அப்ஜெக்ஷன் இருக்கிறதெல்லாம் டைம் கொடுத்து அதுக்கு அடுத்தது மீண்டும் சர்டிஃபிகேட் எல்லாமே வெரிஃபிகேஷனுக்கு முன்னாடி ஏதாவது விடுபட்டிருந்தால் அதெல்லாமே சரியாக பண்ணுங்கன்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க. மீண்டும் இப்போ சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் கூப்பிட்ருக்காங்க. ஸோ இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னென்ன சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு தேவையோ அதெல்லாமே எடுத்து ப்ராப்பராக ரெடி பண்ணி வச்சுக்கோங்க, கரெக்டாக கொண்டு போங்க. அதே மாதிரி இது வரைக்கும் இந்த மாதிரி சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் போவாதுங்களா, இப்போ போகிறப்போ அந்த டைம் என்ன கொடுக்குறாங்களோ அதுக்கு முன்னாடியே நீங்கள் போயிடணும். அங்கே போகும்போது ஏன்னா நம்ம இன்றைக்கி இருக்க காலகட்டத்தில் நிறையா டிராஃபிக் இருக்குது. அதே மாதிரி நம்ம போகிற டைமிங் அது நெக் ஆஃப் த டைமில் போகக்கூடாது, முன்னாடியே போயிட்டு. ஏன்னா இந்த மாதிரி வாய்ப்பு கிடைக்கிறதெல்லாம் சாதாரண விஷயம் இல்லை. இதுக்காக எவ்வளோ காத்திருந்தீங்க, எவ்வளோ கடினமாக உழைச்சிருக்கீங்க. ஏன்னா 2012-13 பிறகு 12-13 வருஷம் ஆயிடுச்சு. இவ்வளோ நாள் கழித்து அட்லீஸ்ட்டு தேர்வு எழுதி இப்படியாவது போடுறாங்களேன்ற ஒரு சந்தோஷத்தோடு நீங்கள் போவீங்க. ஒரு நாளைக்கு முன்னாடியே கூட நம்ம போய் அங்கே தங்கி அடுத்த நாள் அட்டன் பண்ணலாம். ஏன்னா அப்படி போகிறப்போ நமக்கு ஈஸியாக இருக்கும். சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு நீங்கள் போகணுன்னும் போது என்ன டைம் கொடுத்துருக்காங்களோ அந்த டைமுக்கு நியரஸ்ட்டில் போகணுன்னு நினைக்காதீங்க. முன்னாடியே போனாங்கன்னா பதட்டம் இல்லாத இடத்தெல்லாம் கரெக்டாக கண்டுபிடிச்சி நீங்கள் அந்த வெரிஃபிகேஷன் இதில் ஈஸியாக நீங்கள் பண்ணலாம். எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே ஏதாவது டவுட் இருந்தாலும் முன்கூட்டியே போயிட்டு நீங்கள் கேட்டுக்கலாம். அந்த மாதிரி கேட்டு தெரிஞ்சு எல்லாருமே மிக சிறப்பாக இந்த இதில் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் முடிஞ்சு போஸ்டிங் ஜாயின் பண்ணுங்கள். உண்மையிலே சந்தோஷம். ஏன்னா பல நாட்களாக நாங்களாம் பார்த்திங்கன்னா இந்த எக்ஸாம்ஸ்க்கு கோச்சிங் கொடுத்துட்டு இருந்துட்டு எக்ஸாமே இல்லைன்னும் போது எங்களுக்கும் அது வருத்தம் தான். ஏன்னா இன்றைக்கி படிக்கிறது அப்படின்றத விட அந்த படிக்கிறவங்கள சரியாக வழி நடத்துறதுக்குன்னு ஒரு நாங்கள் இது 25-30 வருஷமாக இந்த ஃபீல்டில் இருக்கும்போது ஒரு 12-13 வருஷமாக டெட்டு, டிஆர்பி, யூஜி, பிடி, பிஆர்டி, அதாவது டெட்டு வச்சு பேப்பர் 1 பேப்பர் 2 2 டைம் போட்டாங்க. 2011 12. அதுக்கு முன்னாடிலாம் 2001-7 வரைக்கும் யூஜி, டிஆர்பி. ஸோ எழுதி பாஸ் பண்ணால் வெரிஃபிகேஷன் முடிச்சுட்டு போஸ்டிங் அப்படிலாம் இருந்து அப்புறம் சினேட் போட்டிருந்தாங்க. 2007 8, 9, 10, 11 4 வருஷம் போட்டாங்க. திருப்பியும் டிஆர்பி வந்தது. டிஆர்பியில் தான் இது டெட்டுன்னு கொண்டு வந்தாங்க. ஸோ அந்த டெட்டு கொண்டாடுறப்பயே டெட் பாஸ் பண்ணிவிட்டு தான் அடுத்த ஒரு தேர்வு ஒன்று கரெக்டாக கொண்டாந்துருந்தாங்கன்னா இது வரைக்கும் படித்தவங்க அத்தனை பேரும் வேலைக்கு போயிட்டு வந்துருக்கலாம். ஸோ அது 2 டைம் டெட்டை கொடுத்துட்டு அப்புறம் டெட்டு மார்க்கை குறைச்சி அதில் கேஸ் போட்டு தான் நம்ம 7-8 வருஷம் ஆச்சு. மீண்டும் டெட்டு அப்படின்றது எஸ்ஜிடி, பிடி, பிஆர்டின்றதை கொண்டு வந்திருக்காங்க. இதுவுமே முறையாக இனிமேலாம் எல்லா விதமான கேஸும் கன்க்ளூஷன் பண்ணிட்டதுனால அடுத்து கால்ஃபர் கொடுக்கும் போதெல்லாம் இப்படின்ற ஒரு தெளிவு கிடைக்கும். இது முதல் டைம் எழுதி நீங்கள் போயிருக்கும்போது எல்லாத்துக்குமே எப்படி கேட்பாங்க, எப்படி இருக்குன்ற ஒரு பயம், பதட்டம் எல்லாமே இருக்க கட்டத்தில் இந்த தேர்வில் எழுதி வெற்றி பெற்று இந்த வெரிஃபிகேஷன் போகிறப்ப எவ்வளோ ஒரு மன இது இருக்கும், வலிமையோடு நீங்கள் போயிருப்பீங்கன்றது தெரியும். அது மட்டும் இல்லை, இப்போ நிறைய பேர் இப்போ இன்றைக்கி கூட ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் என்கிட்ட பேசினாங்க. அவங்களுக்கு எலிஜிபிலிட்டியில் 50 out of 50 வாங்கியிருக்காங்க. அதே மாதிரி ஜென்ரலில் பிசியில் என்னென்னா அவங்க கட் ஆஃப் இருக்குது. ஆனால் ஜென்ரல்னு சொல்லி அப்ளிகேஷன் அப்ளை பண்ணுறப்ப மாற்றி பண்ணிட்டாங்க. ரொம்ப மனவேதனைப்பட்டாங்க. ஏன்னா ஏற்கனவே டிஎன்பிசிலையும் வெரிஃபிகேஷன் வரைக்கும் நான் ஃபைனல் ஆகி வெரிஃபிகேஷன் ஃபைனல் வர்றப்போ எனக்கு முன்னாடி இருந்த வரைக்கும் கொடுத்து தேவையானது வந்துட்டதுனால பார்டரில் இருந்ததுனால இவங்க கிடைக்கல. இந்த டைம் கிடைச்சும் அந்த அப்ளை பண்ணுறப்போ கரெக்டாக பண்ணாத, அதை பிசின்னு போடாத ஜென்ரல். ஏன்னா இப்போ நிறைய இடத்துல பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டர் சென்டரில் அப்ளை பண்ணுறவங்கள நம்பியே விட்டுறக்கூடாது. நம்ம கூட இருந்து கரெக்டாக பண்ணியிருக்காங்க எல்லாமே செக் பண்ணணும். அந்த மாதிரி பண்ணுறப்போ தான் நம்ம பாருங்கள், இப்போது தேர்வு எழுதி வெற்றி பெற்று கன்ஃபார்ம் ஆகக்கூடிய காலகட்டத்தில் அவங்களுக்கு வரல. மார்க் எல்லாமே இருந்தும் ஜென்ரல்னு போட்டதுனால வரல. ஜென்ரல்னு போட்டிருந்தா இதே பிசின்னு போட்டிருந்தால் அவங்களுக்கு கிடச்சிருக்கும். இந்த மாதிரியும் அறியாமையினால் விட்டுட்டு திருப்பியும் நம்ம கஷ்டப்பட வேண்டிய சூழல் இருக்கும். அதனால்
இந்த தேர்வுக்கு விண்ணப்பிக்கிறது கரெக்டாக பண்ணணும். இப்போ வெரிஃபிகேஷன் போகிறவங்களுக்கு தேவையானது எல்லாமே ப்ராப்பராக எடுத்து வச்சு, எதனால் இது இல்லைனாலும் அதெல்லாம் வந்து கலெக்ட் பண்ணிக்கிட்டு கரெக்டாக போய் அட்டன் பண்ணுங்கள். அதே மாதிரி கிடைச்சவங்க ஓகே, கிடைக்காதவங்களுக்கும் அடுத்து இன்னொரு லிஸ்ட் வருன்றது. ஏன்னா இப்போ இருக்க காலகட்டத்தில் வேக்கண்ட்லாம் கணக்கில் அது இருக்குது. ஏன்னா 2012க்கு பிறகு 13லேருந்து நீங்கள் போடலன்னா ஒரு வருஷத்துக்கு ஒரு 1000 வேக்கண்ட்னா கூட 13 வருஷத்துக்கு 13,000 வேக்கண்ட் போட்டு ஆகணும். 2000 வேக்கண்ட்னா 26,000 வேக்கண்ட்டு. கண்டிப்பாக வந்து கவர்மெண்ட்டு இதெல்லாம் செய்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் இப்போ கிடைச்சவங்களுக்கு ஓகே, கிடைக்காத நியரஸ்ட் இருந்தாலும் அடுத்து இந்த மாதிரி பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சில பேர் வந்து இந்த சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் முன்னாடி வந்து விடுபட்டதை அப்ளை பண்ணியிருக்கும் போது இந்த மாதிரி ப்ராப்ளமாக இருந்தாலும் இந்த லிஸ்ட்டு கொடுத்துட்டு அவங்களுக்கும் அதுக்கான பரிசீலனை செய்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த ஒரு டைம் எழுதி சில ப்ராப்ளங்கள் இருக்கிற மாணவர்களும் பொறுத்திருந்து அந்த இதை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஆல் தி பெஸ்ட். ஏன்னா நான் ஏற்கனவே பல முறை சொல்லியிருந்தேன், எப்பயுமே ஜனவரி எப்படின்னா ஜூன் ஜூலையில் அலாட்மெண்ட்டு வெரிஃபிகேஷன் பண்ணி போட்டுருவாங்க போஸ்டிங்னு சொல்லிட்டு இருந்தேன். அதே மாதிரி வந்திருக்கு. அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த கட் ஆஃப் கூட நான் கொடுத்துருப்பேன், நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஏன்னா நாங்கள் வந்து இந்த தேர்வுக்கு இந்த 2001லேருந்து நாங்கள் டிஆர்பி, டெட்டு, டிஎன்பிசி, போலீஸ், எஸ்ஐ, பேங்கிங், ரயில்வே இது மாதிரி கோச்சிங் கொடுத்து 25,000த்துக்கும் மேற்பட்டவங்க என்கிட்ட படித்து தமிழ்நாடு முழுவதும் பணியாற்றிருக்காங்க. அதே மாதிரி நீங்களும் பணியாற்றலாம். தொடர்ந்து நான் கொடுக்குறது எல்லாமே சரியான தகவல் இருக்கும் அப்படின்றது நம்பிக்கை இருக்குது. சில டைம் 1-2 ப்ரொடெக்ஷனில் கொஞ்சம் முன்னப்படம் வரலாம். பட் இது வரைக்கும் நீங்கள் கொடுத்தது எல்லாத்தையும் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக தெரியும். ஆல் த பெஸ்ட். இந்த தேர்வில் வெற்றி பெற்று சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் பண்ணுறவங்க அனைவருக்கும் யூனிக் அகாடமியின் சார்பாகவும், அதே மாதிரி இப்போ அகில இந்திய தமிழ்ச்சங்கத்தில் நான் தலைவராக இருக்கேன். அதே மாதிரி அகில இந்திய கல்வியாளர் மற்றும் கல்வி ஆலோசகர் சங்கத்திலையும் நான் தலைவராக இருக்கேன். அது சார்பாகவும் உங்கள் அனைவருக்கும் பாராட்டுகளையும் இந்த ஆல் த பெஸ்ட். இந்த இதில் நீங்கள் வந்து நல்ல முறையில் வெரிஃபிகேஷன் முடித்து போஸ்டிங் ஜாயின் பண்ணணும்னு சொல்லி நான் வந்து எல்லாத்துக்கும் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். நன்றி, வணக்கம். அடுத்த ஒரு பதிவில் சந்திப்போம்.